பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதத்தின் 2வது பரிசுத்த ஆராதனையில் நாம் யூடியூப் மூலமாக கர்த்தரை ஆராதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். குட்டி பிள்ளைங்க எல்லாருமே ஸ்தோத்திர பலிகளை எடுக்கலாமா? ஹல்லேலூயா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானம் கொள்ளாதவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகலத்திற்கும் சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சகலத்துக்கு எஜமானனே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தரவுகளை உடையவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கண்மலையே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாதி கத்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்கள். உம்முடைய துதியை சொல்லும்படியான் கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து தெரிந்து கொண்டதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி செபித்தால் தேசத்திற்கு ஆமென் ரட்சிப்பை சேமத்தை கருவி நம்பியீரே. நன்றியோடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறபடியினாலே நன்றியோடு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, அவ்வளவு பெரிய தேவாதி தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையினாலே உலகத்தை உருவாக்கினவரே ஸ்தோத்திரம். உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே எங்களை உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். எங்களை முன்குறித்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது ஜூன் மாதத்தின் அப்பா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆராதனை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். MBA பாட புத்தகத்தில் 432வது பாடலும் 322வது பாடலும் நம்ம எல்லாருமாக சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். Jai
பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜூன் மாதத்தில் நாம் ஒன்றாக இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். யூடியூப் மூலமாக உங்களோடு இணைவதிலும் சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த லாக்டவுன் நாட்களிலே இப்படியாக நாம் ஆராதிப்பது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அருமையானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே நாம் வேத வசனத்திற்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்வோம். எல்லா குட்டி பிள்ளைகளும் எல்லாருமே வேதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனம் திரும்புவதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து இந்த ஆராதனை வேளையிலே நாம் வேதத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அருமையானவர்களே, உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் மனம் திரும்பாமல் மிகுந்த வேதனையிலும் கண்ணீரிலும் சமாதானமற்று வாழ்கிற ஒரு சூழ்நிலையை நாம் காண முடிகிறது. எனவே தன் ஆவியானவர் இந்த நாளிலே மனம் திரும்புவதினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்கும்படியாக ஏவுதலை கொடுத்தார். மனம் திரும்புதல் என்றால் அருமையானவர்களே, தீமை நின்று முற்றிலும் திரும்புதல், முற்றிலும் விலகுதல், பிசாசின் ஆளுகையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது. எனவே தான் ஆண்டவர் இந்த உலகிலே பிறக்கும் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. நாம் பிறக்கும் பொழுது தாய் வயிற்றில் இருந்த பாவத்திலே பிறக்கிறோம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை சங்கீதம் 51:5 நாம் பார்க்க முடிகிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நாம் பிறக்குவதே ஒரு பாவத்திலே நாம் பிறக்கிற ஒவ்வொருவரும் ஒரு மனம் திரும்புதல் கண்டிப்பாக தேவைப்படுகிறதை அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொருவரும் பாவத்திலே பிறக்கிறோம் என்று அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனமும் 17வது வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது என்று அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது இருளில் இருந்த ஜனங்கள், கண்பானவர்களே, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த இருள் என்று சொல்வது பாவத்தை குறிக்கிறது. பாவ இருளிலே சிக்கி இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தெரிவதில்லை, வழிகள் தெரிவதில்லை. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அப்பொழுது நீங்கள் வெளிச்சத்தை காண்பீர்கள். மனம் திரும்புகிற ஒவ்வொருவரும் வெளிச்சத்தை காண்பார்கள். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது மனம் திரும்புவதனால் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அது ரட்சிப்பு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற ஒரு விடுதலை. ஸ்தோத்திரம். ரோமர் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம்
திருப்பி பார்க்கலாமா? ரோமர் 10:9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, 2 காரியத்தை நாம் செய்ய வேண்டும். மனம் திரும்புவதற்கு, கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு சிம்பிள் 2 காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, பாவத்தை, தன்னுடைய பாவங்களை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த பாவங்களிலே இருக்கிறேன், எனக்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியம். நான் என் தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது பாவத்தில் பிறந்தேன், எனக்கு இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் இப்பொழுது எனக்கு அவசியமாய் இருக்கிறது என்று தன்னுடைய குறைகளை ஆண்டவரிடத்திலே நம்முடைய நாவினாலே அறிக்கையிட வேண்டும். முதலாவது. இரண்டாவதாக, அவர் இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். ஒன்று அறிக்கையிடுவது, இன்னொன்று இருதயத்திலே விசுவாசிப்பது. இந்த 2 காரியத்தையும் செய்யும் பொழுது அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30-31 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவும் ஊழியத்தின் மூலமாக சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அங்கு தேவதூதன் அந்த சிறைக்குள் வந்து அவர்களுடைய சங்கிலிகள் எல்லாம் முறித்து போட்டு அப்படியாக கதவை திறந்து தேவதூதன் அருமையானவர்களே அவர்களை வெளியே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலையிலே தான் அந்த சிறை காவலர்கள், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் அறிந்து கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பவுலும் சீலாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, ஆமென், அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க மட்டுமல்ல ரட்சிப்பு, உங்களுடைய குடும்பத்திற்கும் ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறதை நாம் அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் தொடர்ந்து நாம் பார்ப்போமானால், அருமையானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது நீங்க குறிச்சுக்கிடுங்க. ஆயக்காரருக்கு தலைவன், ஸ்தோத்திரம், ஆயக்காரருக்கு ஒரு தலைவனாக இருந்து அவன் வரி வசூல் பண்ணுகிறவன். அவன் அநேக பணத்தை அவன் அநியாயமாய் வசூல் பண்ணினான் என்று சொல்லி அந்த வசனம் 19வது லூக்கா 19வது அதிகாரம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவன் மனுஷரால் வெறுக்கப்பட்டவனாக இருந்தான். மனுஷராலே விரும்பப்பட்டவன் அல்ல. ஏனென்றால் அவன் அதிகமான வரி வசூல் பண்ணினதுனாலே அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யனாக காணப்பட்டான். ஆனாலோ ஜனங்கள் அவனை வெறுத்து விட்டார்கள். ஒரு நாள் இயேசுவை நான் எப்படியாவது சந்திக்க வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும், என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிட வேண்டும் என்று அவன் முடிவு செய்து இயேசுவை சந்திக்கும்படியாக ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறுகிறான். இயேசு அவன் வரும்பொழுது அவனை பார்க்கிறார். சகைவே, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வருகிற வழியில் இந்த சகை என்ன சொன்னான் தெரியுமா? அவனுக்குள் ஒரு மனம் திரும்புதல் வந்தது. தான் ஒரு பாவி என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இயேசுவே, இந்த பாவியாகிய என்னுடைய வீட்டில் நீங்கள் வருவதற்கு நான் தகுதி அற்றவன் என்று சொல்லி அங்கேயே அவன் வழியிலே மனம் திரும்புகிறான். எனக்கு அன்பானவர்களே, அவன் மனம் திரும்பி தான் செய்த தவறை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறான்.
நான் அநியாயமாய் வாங்கினதோ இதற்கு பதில் 4 மடங்காக நான் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே பாதி ஏழைகளுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாவங்களை அறிக்கை செய்கிறான். ஸ்தோத்திரம். தன்னுடைய பாவங்களை அறிக்கை இடுகிறவன் விடுதலை பெறுவான். ஸ்தோத்திரம். அறிக்கை இடாதவனோ அருமையானவளே அவன் சாபத்தை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வாழ்வடைய மாட்டான். தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவை அறிக்கை இடுகிறவனோ விடுதலை பெற்றுக்கொள்வான். ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த சகேயு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டான். ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பினான். ஆண்டவரை இயேசு சொன்னார். அருமையானவர்களே, அங்கே வசனம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 19:8-9 வாசிக்கலாம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால், ஒருவரிடத்தில் அநியாயமாய் ஏதாவது வாங்கினது உண்டானால் 4 மடங்காக திரும்ப செலுத்துகிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய லிஸ்ட்ல அவனையும் சேர்த்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சகேயு மூலமாய் அவன் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அருமையானவருடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன செய்தான்? சகேயு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டான், இயேசுவை விசுவாசித்தான். இந்த 2 காரியத்தை செய்தான். பாவங்களை அறிக்கையிட்டான், இயேசுவை விசுவாசித்தான். அதுக்காக தான் இயேசுவிடத்தில் இயேசுவை பார்க்கும்படியாக போகிறான். விசுவாசம் இல்லைன்னா இயேசுவை பார்க்கும்படியாக போயிருக்கவே மாட்டான். எனவே அவன் விசுவாசம் இருந்துச்சு. அவன் பாவங்களை அறிக்கை செய்தான். அவனுக்கும் ரட்சிப்பு, அவனுடைய குடும்பத்தாருக்கும் ரட்சிப்பு, ஒரு முழு விடுதலையை பெற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, அதே போலதான் இந்த காலை வேளையிலே முழுமையாக மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது முழுமையாக 100க்கு 100 மனம் திரும்புதல். கொஞ்சம் கூட உலகப்படியாக நாம் போகக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் உலகப்படியாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற மக்களோடு கூட சேர்ந்து அவர்கள் செய்கிற தவறை இவர்களும் செய்கிறார்கள். கேட்ட சொன்னா நாம ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இருதயத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு உறவோ தொடர்போ அற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். எனவே அப்படி நிலையற்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக கைவிடப்படுவோம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. எனவேதான் சகேயு மனம் திரும்புவது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் நிச்சயமாக மன்னிப்பார். அது எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட தவறுகளாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவரை விசுவாசிங்க. அவர் மருத்துவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு ஜீவிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் இருதயத்தில் விசுவாசிங்க. உங்களை ஆண்டவர் ரட்சித்து விடுவித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது மனம் திரும்பின பட்டணம். ஸ்தோத்திரம். மனம் திரும்பின ஒரு பட்டணத்தை குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41வது வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆகையால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். மனம் திரும்பல் சொன்ன குற்றம் சுமத்துவார்கள். ஏனென்றால் யோனா பிரசங்கம் பண்ண பொழுது நினிவே பட்டணத்தார் அத்தனை பேரும் மனம் திரும்பினார்கள். தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பினார்கள்.
யோனா பிரசங்கம் பண்ணும் பொழுது, நினிவேயிலே சென்று பிரசங்கம் பண்ணும் பொழுது, இனி 40 நாள் இருக்கிறது, நினிவே அழிக்கப்பட்டு போகும், கவிழ்க்கப்பட்டு போகும் என்று ஆண்டவர் யோனா மூலமாக எச்சரிக்கை கொடுக்கிறதை நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். சோதரம் அங்கே யோனா 3வது அதிகாரம் 4ஆம் வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்றார். எனவே அருமையானவர்களே, யோனா 3:10 நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய மனஸ்தாபம், அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பார்த்தீங்களா, எல்லாருமே ராஜா முதற்கொண்டு மனம் திரும்பினாங்க. நினிவே பட்டணத்தை அத்தனை பேரும், ஒருவர் கூட சின்ன குட்டி பிள்ளைங்க எல்லாருமே அருமையானவர்கள உபவாசத்தோடும் கண்ணீரோடும், ஆண்டவரே இந்த பட்டணத்தை, இந்த தேசத்தை அழிக்கக்கூடாது, இந்த நினைவை அழிக்கக்கூடாது, நாங்கள் அழிந்து போகக்கூடாது, நாங்கள் வாழ வேண்டும், நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இனிமேல் இந்த பாவங்களை நாங்கள் செய்ய மாட்டோம், இனிமேல் தவறுகளை செய்ய மாட்டோம், இனிமேல் நாங்கள் திருந்தி வாழ்கிறோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்தார்கள், ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்கள் மன்னித்து விடுங்க. அவர்களுடைய கிரியைகளை பார்த்தார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அதை போல எங்களை விடுவிக்க யாருமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஜீவிக்கிற உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்களே, அவர் உங்களுக்கு, நீங்கள் அறிக்கை செய்தால், உங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அறிக்கை செய்தால் உங்களுக்கு முழு விடுதலையை தந்து, இந்த நினிவே பட்டணத்தார் எப்படியாக மனம் திரும்பினார்களோ, ஸ்தோத்திரம், ஒரு அழிவிலிருந்து ஆண்டவர் விடுவித்து பாதுகாத்துக் கொண்டது போல தன்னுடைய ஜனங்களையும் அருமையானவர்களை அழிவில் நின்று ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் அருமையானவர்கள ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே சோதோம் கொமோரா என்ற ஒரு பட்டணம் இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அருமையானவர்களே, அவர்கள் ஆண்டவர் எத்தனை வாய்ப்புகளை கொடுத்தார். அந்த வாய்ப்புகளை கொடுத்தும் அவர்கள் என்ன செய்யல, மனம் திரும்பவே இல்லை. எனவே ஆண்டவர் என்ன செய்தார், வாய்ப்புகளை கொடுக்க. இந்த கொரோனா நாட்களில் கூட எத்தனையோ இந்த ஊரடங்கு நாட்களிலே குடும்பத்தில் இருக்கிறோம், குடும்பத்தோடு இருந்து ஜெபித்து, உபவாசம் பண்ணி ஜெபித்து, குறைகள் குற்றங்கள் இருந்த அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது அந்த குடும்பம், அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதே போல இந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தும் அவர்கள் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் போனபடியினாலே ஆண்டவர் கந்தகமும் அக்கினியும் இறக்கி, அருமையான வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து கந்தவும் அக்கினியும் இறங்கி அங்கே இருந்த ஜனங்களை அழித்து விட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எனவே இந்த நாட்களிலே நமக்கு நல்ல சூழ்நிலைகளை அவர் தந்திருக்கிறார். எனவே மனம் திரும்ப ஒரு நல்ல கிருபை நாட்களை தந்திருக்கிறார். இவற்றை நாம் பயன்படுத்தி அருமையானவர்களே, நினிவே பட்டணம் மனம் திரும்பினது போல நாமும் இனியும் யாரெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமோ அவர்களெல்லாம் மனம் திரும்பும் பொழுது அருமையானவர்களே, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். மூன்றாவதாக, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன். இயேசு வந்தது ஒரே நோக்கம், நீதிமான்களை அல்ல, பாவிகளை அழைக்கும்படியாகத்தான் இயேசு வந்தார். ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 9:13 நாம் திருப்பிக் கொள்ளலாம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை
நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அழைக்க வந்தேன் என்றார். அருமையான இயேசு அந்த நோக்கம் என்ன? பாவிகளை அழைக்கும்படியாகத்தான், பாவிகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை தரும்படியாகத்தான். இன்றைக்கு எத்தனையோ பாவிகள் குடித்து வெறித்து மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு மற்றும் வெளியே தெரியாத அந்தரங்க பாவங்களிலே சிக்கி தவிக்கிற எத்தனையோ ஜனங்கள் நாம் பார்க்க முடிகிறது இந்த உலகத்திலே. எனவே அவர்களை முழுமையாக 100% மனம் திரும்பும்படியாகத்தான் நான் அழைக்கும்படியாக வந்தேன். அவர்களை ஆண்டவர் பேர் வச்சிட பாவிகள், பாவிகளை அழைக்கவே ஆண்டவர் வந்தார். ஸ்தோத்திரம். எனவே அருமையானவர்களே, நீதிமானே அல்ல, பாவத்தில் உழண்டு கிடக்கிற ஜனங்கள், இன்றைக்கு பாவத்தில் அழிகிற ஜனங்கள், எத்தனையோ மக்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இயேசுவானவர் இன்றைக்கும் இப்பொழுதும் விரும்புகிறது. அதுதான் 2 பேதுரு 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் எவ்வளவோ இரக்கமுள்ள தேவன் பாருங்க. ஒரு மனிதர் கூட அழிக்கப்பட்டு நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் என் ஆண்டவருடைய வருகையே தாமதிக்கிறது. சிலர் ஏன் தாமதிக்கிறது என்று கேட்கிறார்கள். இன்னமும் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார், நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். கிருபையின் காலம், அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் அவர் தாமதிக்கிறார். இந்த கொரோனா கூட நான் பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவர் நெருக்கி ஏறி எப்படியாவது ஜனங்கள் தங்களுடைய பலாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் இருக்கும் பொழுது இந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்க்கும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இன்னைக்கு வைத்தியம் யாருக்கு தேவை? பிணியாளிகள், வியாதியஸ்தர்களுக்கு தான் வைத்தியம் தேவை. நல்லா இருக்கிறவர்களுக்கு வைத்தியம் தேவையே இல்லை. அவர்களுக்கு உடல் சரியாக இருக்கிறது. இன்றைக்கு உடல் கெட்டு போனது பிணியாளிகள், அவர்களுக்கு மாத்திரை மருந்து எல்லாமே தேவைப்படுகிறது. அதே போல பரிசுத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு முக்கியமானதல்ல, பாவத்திலே ஜீவிக்கிற ஜனங்கள் தான் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. ரட்சிக்கப்படாத ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் அருமையானவர்களே பாவ மன்னிப்பு, விடுதலை தேவை என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, 100% இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அதுவே உண்மையான மனம் திரும்புதல். அதுதான் உலகத்தை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது, இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிற அவருடைய முகத்தை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, அவைகள் பிரகாசம் அடைந்தன. ஸ்தோத்திரம். எனவே அருமையானவர்களே, இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் வாழ்வதுதான் ஒரு சிறந்த ஒரு அனுபவம் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. 4வதாக பார்க்கும் பொழுது மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். மனம் திரும்பாமல் எடுக்கிற ஞானஸ்நானம் சரியானதாக அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாருமே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு சிறு பிள்ளைக்கு மனம் திரும்புதல் என்ன என்று தெரியாது. ஸ்தோத்திரம். எனவே
மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுப்பதுதான் சிறந்த ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் வாசிப்போமானால், யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது யூதேய தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த இடத்துல மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். தண்ணீருக்குள் போகும் பொழுது அவர்கள் பாவங்கள் அங்கு அழிக்கப்படுகிறது. மேலே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று மேலே வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். இந்த அனுபவம் கடைசி வரைக்கும் அவர்களுக்குள் இருக்க வேண்டும். சிலர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள், மீண்டுமாக தங்களுடைய பழைய வழியை, தங்களுடைய பழைய வாழ்க்கையை மீண்டுமாக தொடங்குகிறார்கள். பழைய ஃப்ரெண்ட்ஸ், பழைய நண்பர்களோடு கூட சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இவர்களுக்குள் வருகிறது. அவர்களுக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகள் இவர்களுக்குள் வருகிறது. எனவே அசுத்தத்திலே சென்று சிக்கிக் கொள்கிறார்கள். அதனாலே அவர்களுக்கு பயம் உண்டாகிறது. எனவே ஒவ்வொரு நேரமும் நான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்ற உணர்வு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எத்தனையோ ஆசீர்வாதங்களை தேவன் வச்சிருக்கிறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கு எல்லாரும் நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணுகிறாங்க. ஸ்தோத்திரம். அங்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 2:41 வாசிக்கும் பொழுது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், பேதுருவுடைய செய்தியை, அந்த பிரசங்கத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அங்கு பேதுரு பிரசங்கம் பண்ணின உடனே அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்கள் மிக குறைவாகவே பார்க்க முடிகிறது. வசனம் கிடைத்த உடனே சந்தோஷமாய் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக சுருக்கமானவர்கள் தான் இருக்கிறது. அதற்கு நாள் பார்ப்பது, நாளிகை பார்ப்பது, இன்னும் ஒரு வருடம் ஆகட்டும் அப்புறமாக நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுவது. ஸ்தோத்திரம். இப்படியாக கிடைக்கிற வாய்ப்புகளை நழுவ விடுகிற அநேகர் உண்டு. இன்னும் நான் இந்த ஆண்டவரை சோதித்து பார்க்க வேண்டும், இவர் எப்படிப்பட்டவரோ என்று நான் சோதித்து பார்த்து அதுக்கப்புறமா நான் பொறுமையாக தான் நான் ஞானஸ்நானம் எடுப்பேன், அவ்வளவுதான் அவசரம் அப்படி என்று சொல்லி அருமையானவர்களை நினைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஒரு தடவை ஒரு தாயார் பல தடவை ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகள் ஒத்துழைக்கவில்லை. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள். கடைசியிலே அவர்கள் ஆஸ்பத்திரியில் வியாதியினாலே அட்மிட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு 2 days 2 நாள் தான் இவர்கள் உயிர் பிழைப்பார்கள், அப்புறமாக மரித்து போய்விடுவார்கள். இந்த அம்மாவுக்கு ஒரே எண்ணம், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு மரித்தா கூட பிரச்சனை இல்லை, எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும் என்று சொல்லி கடைசி வாய்ப்பாக அந்த பிள்ளைகளிடத்தில் அந்த அம்மா கேட்டுக்கொண்டாங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்து பரலோகத்துக்கு போகணும் அப்படி என்று கேட்ட உடனே அவர்களும் சரி, கடைசி ஆசை அம்மாவுக்கு நம்ம நிறைவேற்றுவோம், அவருடைய விருப்பப்படி செய்வோம் என்று டாக்டரை பார்த்தார்கள்.
டாக்டர் ஒரு கொஞ்ச நேரம் பெர்மிஷன் கொடுத்தாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு சர்ச்சு சபைக்கு வந்தாங்க. அங்கே அவர்களுக்கு மூழ்கி ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அவர்களுக்குள் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி அங்கு காணப்பட்டது. அருமையானவர்களே, நானும் அந்த இடத்துல இருந்தேன். அதனால் அந்த அம்மாவை நான் பார்த்தேன். அவன் முகத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அதுக்கப்புறமாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் மறுபடியும் பெட்டில் சேர்த்தாங்க. ஏன்னா டாக்டர் வந்துட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த அம்மா விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக கொஞ்ச நேரம் பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த அம்மா எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்கள் சொன்னார்கள், நான் மரித்தாலே எனக்கு கவலையே இல்லை, நான் இயேசுவோடு நான் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் இருந்த குறையை நான் நிறைவாக்கி விட்டேன் என்ன ஒரு சந்தோஷம் அவருடைய முகத்திலே காண முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் நான் ஞானஸ்நானம் எடுக்கல, இன்னும் நான் நாள் பார்த்து கொண்டிருக்கிறேன், நாளிகை பார்த்து கொண்டிருக்கிறேன், இன்னும் வருடம் போகட்டும், இன்னும் நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். ஒரு சில வேளை மரணம் சந்தித்தால் என்ன செய்வாய், எங்கே போவாய் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வர வேண்டும். எனவே ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நாட்களிலே மனம் திரும்பி ஞானஸ்நானத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐந்தாவதாக, மனம் திரும்பினால் மட்டும் போதாது, கனிகள் வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசுவானவர் சென்ற இடங்களில் எல்லாம் சில இடங்களில் வயலுடைய போகும்பொழுது அத்திமரத்தை பார்த்தார், அங்கு கனி ஒன்றும் இல்லை. அப்புறமா இனிமேல் கனி இராதுன்னு சொன்ன உடனே அந்த அத்திமரமே பட்டு போயிற்று. சோதரம், கனியற்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது. கனி மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. ஏற்ற கனின்னு சொன்ன என்னது, என்ன கனியை கொடுக்கணும்? ஆப்பிள் ஆரஞ்சு கொடுக்கிறதா? இல்லை. கனிகள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய கனிகள் 9 குறித்து அருமை கலாத்தியர் 5:22-23 ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆமென். கனிகள் என்று சொல்லும் பொழுது அன்பு, ஒரு கிறிஸ்தவ மனுஷனிடத்திலே, ஒரு கிறிஸ்தவ மகனிடத்திலே அன்பு இருக்க வேண்டும். தனி போல பிறனை நேசிக்கிற ஒரு அன்பு இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும். அங்கே 9 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதுதான் ஆண்டவருக்கு கனி கொடுப்பது. இவர் ரட்சிக்கப்பட்ட பொழுது சகை என்ன பண்ணனா, எல்லாத்தையும் என்ன செய்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அநியாயமாய் வாங்கினதெல்லாம் நாளத்தனையா கொடுத்தான். இதுதான் மனம் திரும்புதல், இதுதான் கனி. மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பது தான் கனி கொடுப்பது. அதை பார்க்கும் பொழுது ஆண்டவரை இயேசு சந்தோஷப்படுவார். அதுதான் இயேசுவுக்கு என்று நாம் கனி கொடுப்பது. அவர் அதை தான் பார்ப்பார். ஒரு விசுவாசி நியாயம் தீர்க்கப்படும் பொழுது ஆண்டவர் அதான் பார்ப்பார், இவனுக்குள்ள என்ன இருந்துச்சு, ரட்சிப்பு, ஞானஸ்நானம் இதெல்லாம் இருக்குது, ஓகே தான். இவனை இந்த பூமியிலே நான் உருவாக்கி வைத்து இவனாலே என்ன பிரயோஜனம், மற்ற மக்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருந்தாங்க? இயேசு குறித்து சொன்னாங்களா? இல்லை சமாதானமாய் வாழ்ந்தார்களா? இல்லை மற்றவர்களுக்கு உதவி செஞ்சார்களா? ஏழை எளியவரை கவனித்தார்களா? சோதரிக்கிறோம். இதுதான் ஆண்டவருக்கு என்று நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். வெறும் இலைகள் மட்டுமல்ல, ஏதோ தலைத்து வளர்வது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் கனிகள் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக செபிப்பது, மற்றவர்களுக்காக கொடுப்பது, மற்றவர்களுக்காக உதவி செய்வது, இப்படிப்பட்ட நல்ல கனிகள், குணங்கள் தான் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறார். சிலர் இருக்கிறாங்க, நானும் என் வீட்டார் மட்டும் போதும், அது மட்டுமே எனக்கு இருந்தாலே போதும் என்று இருக்கிற மக்களும் உண்டு. அது அல்ல ஆண்டவருக்கு கனி கொடுப்பதே. ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டிலே அவர்கள் பசி பட்டணியோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் ஏதாவது என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நம்மை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் கனி கொடுப்பது. ஆண்டவர் அதை தான் பார்ப்பார். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 3:9 நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே
வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். நல்ல கனி கொடுக்கணும். குடும்பத்திலே அம்மா அப்பா அவர்கள் மாமனார் மாமியார் அவர்களுக்கு எல்லாருக்குமே நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவியாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற உணவுகள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். எல்லாருக்குமே அதுதான் நல்ல கனி கொடுப்பது. ஸ்தோத்திரம். நல்ல கனி கொடுக்கலன்னா ஆண்டவர் என்ன சொல்லுறாரு தெரியுமா? நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படும். வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். 10 கட்டளையிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு தகப்பனை தாயை கனம் பண்ணு. எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனை வயது சென்று பொழுது தகப்பனும் தாயும் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்ய வேண்டும். அவர்களை தள்ளாட விடவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொன்னா நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரே வாழ்க்கை தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் சரியாக செய்து முடிப்போமானால் முடிவிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவர். நமக்கு ஒரு திருப்தி. ஸ்தோத்திரம். எனவே எல்லா மக்களும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் கவனிச்சோம். ஒரு சந்தோஷமான காரியமாக அவைகள் காணப்படும். எனவே நல்ல கனி கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 6வதாக மனம் திரும்பாமல் போனால் அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் நம்ம மனம் திரும்பி தான் ஆகணுமா? மனம் திரும்பாம போன என்ன? சிலர் அப்படியாக கேட்பார்கள். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லைனால் என்ன? கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டுமா? அப்படி என்று சில பேர்கள் வாக்குவாதம் பண்ணுவதுண்டு. மனம் திரும்பாமல் போனால் அருமையானவர்களே அவர்கள் கெட்டு போவார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் கெட்டு போவார்கள். இப்ப கெட்டு போன ஒரு முட்டையை என்ன பண்ணுவாங்க? தூக்கி வெளியே குப்பையில போட்டுருவாங்க. கெட்டு போன ஒரு தக்காளியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டே இருப்பாங்களா? இல்லை. கெட்டு போன ஒரு ஆப்பிள் வீட்டில் வச்சிருப்பாங்களா? இல்லை. அது ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும், வாசனை அடிக்கும், கெட்ட துர்நாற்றம் அடிக்கும். எனவே எல்லாத்தையும் உடனே என்ன செய்வாங்க? வெளியே கொண்டு போய் குப்பையில போட்டு அதை அழுத வச்சு அப்படியே பண்ணிடுவாங்க. ஸ்தோத்திரம். எனவே லூக்கா சுவிசேஷம் 13:5 நாம் வாசிப்போமானால், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். எல்லாரும் கெட்டு போவீர்கள் என்றால் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். வேற ஒன்றும் இல்லை. இந்த உலகத்திலே அவர்கள் கெட்டு போவார்கள். ஒவ்வொரு நாளும் சிலர் சிறையிலே ஜெயிலிலே தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்? கெட்டு போனவர்கள் சமுதாயத்தில் போய் திருட்டு களவு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனாலே அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? சிறையிலே தள்ளப்படுகிறார்கள். எனவேதான் அருமையான மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவார்கள். அதுக்கப்புறமாக பார்க்கும்போது கடைசியிலே அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எனவே நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவீர்கள். யாரெல்லாம் மனம் திரும்பவில்லையோ அவர்களெல்லாம் கெட்டு போய் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. முதலிலே நீங்க மனம் திரும்பின வேளையிலே செய்த கிரியை செய்வீராக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். உன்னுடைய விளக்கு தண்டை வெளிச்சத்தை எல்லாவற்றையும் நான் எடுத்து போட்டு விடுவேன். முற்றிலும் விளக்கு தண்டையே எடுத்து போட்டுவார். விளக்கு மட்டும் இல்ல, தண்டையும் எடுத்து போட்டு விடுவார். இந்த வசனத்தை குறித்து நாம் அதை பேசி அருமையானவர்களே சபைக்கு நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். முதலாவதாக அந்த சபை விசுவாசிகள் மனம் திரும்பினாங்க. சிலர் இந்த காலத்தில் மனம் திரும்பிட்டு அப்புறமா போக போக அதை விட்டு உலகத்தோடு சேர்ந்து விடுவார்கள். எனவே ஆண்டவர் அங்கு எபேசு சபையில் ஒரு குறையை பார்க்கிறார். நீங்கள் ஆதியிலிருந்து மனம் திரும்புதலை நீங்க விட்டுட்டீங்க. மீண்டுமாக நீங்கள் சீர்குறைந்து மனம் திரும்பாவிட்டால் உங்களிடத்துல வந்து எல்லாவற்றையும் நான் எடுத்து போடுவேன். விளக்கை எடுத்து போட, தட்டையை எடுத்து எல்லாத்தையும். இப்போ விளக்கே அணைந்து போயிடுச்சு, விளக்கு எரியாது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பாமல் பின்மாற்றத்திலே போனவர்கள். ஸ்தோத்திரம். உலகத்திலே சென்று சிக்கிக் கொண்டவர்கள். அவர்களுக்கும்
ஆண்டவராக இயேசுவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இன்றைக்கும் விசுவாசிகள் என்று பெயர் பெற்றவர்கள் நீங்கள் சில வேளை உலகத்தோடு இயேசுவை விட்டு உலகத்தோடு உலக சிற்றின்பங்களிலே நீங்கள் சென்று சேர்ந்தால், ஸ்தோத்திரம், அருமையானவர்களே, உங்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. நீங்கள் பிசாசுக்குள் இருக்கிறீர்கள். பிசாசு வந்து அடிக்கடி பயப்படுத்துவான். ஏனென்றால் அவர்களுக்குள் மனம் திரும்புதல் இல்லை. மீண்டுமாக பழைய நிலைக்கு போனாங்க. வேதம் சொல்லுகிறது, மீண்டும் விட்டு சென்ற பிசாசு மீண்டும், அருமையானவர்களே, 7 பிசாசுகளை கூட்டி சேர்த்து முன்னிலைமை விட பின்னிலைமை மிகவும் மோசமடையும். ஒருவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அதை காத்துக்கொள்ளப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே பிசாசு 7 பிசாசுகள் வந்து அவனுக்குள் உட்புகுந்து அவனை பயப்படுத்தி, அவனுக்கு நைட்டில் தூக்கம் வராது, பயப்படுத்தி அவனை மீண்டுமாக பாவத்திலே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். இதுதான் எபேசு சபையில் இருந்த ஒரு குறையை ஆண்டவர் எடுத்து வெளிப்படுத்துகிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது? அந்த இடத்திலே காண முடிகிறது. அல்லேலூயா. 7வதாக நான் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, அங்கே ஒரு வசனம், மனம் திரும்பினால் ஆண்டவர் நித்திய ஜீவனை தருகிறார். இந்த உலகத்திலே மனம் திரும்பும் பொழுது அருமையானவர்களே, நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை ஆண்டவருக்கு தருகிறார். ஒன்று, மற்றவர்களுக்கு தீமை செய்யாத ஒரு நல்ல வாழ்வை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நித்திய ஜீவனை, ஏழாவது நித்திய மனம் திரும்பினால் நித்திய ஜீவனை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலே தருகிறார். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் இயேசுவோடு கூட தேவனோடு கூட இருப்போம். இதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பரலோகத்திலே முதலாவதாக இயேசு வரும் பொழுது அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற மரித்தோர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். மீண்டும் அருமையானவர்களை திரும்ப அடுத்த வாய்ப்பு உயிரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அவர்களும் மறுரூபமாகி இயேசுவோடு கூட அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்கள் மேலே ஆகாயத்திலே அவர்கள் வானத்திலே அவர்கள் என்ன செய்வார்களாம்? சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இந்த சந்தோஷம் தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் கொடுக்குது. உலகத்தில் மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அதை குறித்து நான் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலோ தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலோ இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாண்டார்கள். அருமையான இது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் இயேசுவோடு கூட பிதாவோடு கூட எப்பொழுதும் அவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அங்கே சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதன் பின்பாக நாம் பார்க்கும் பொழுது புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று
இன்னொரு வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தருடைய வருகையை குறித்தும் கடைசி காலத்திலே குறித்த நடக்கிற சம்பவங்களை குறித்தும் அருமையானவர்களே மிக தெளிவாக யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் காண முடிகிறது. எனவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது மனம் திரும்புதல், அருமையான உண்மையான மன திரும்புதல் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்து நாம் இன்றைக்கு பார்த்த வசனத்தின்படி ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் அருமையானவர்கள் 1000 வருடம் இயேசுவோடு கூட அரசாட்சி பண்ணுவார்கள். அவர்களுக்கு சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு வரும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள், அப்பொழுது ரட்சிப்பு வேணும், மனம் திரும்புதல் வேணும், பரிசுத்தம் வேணும், கனிகள் வேணும், ஸ்தோத்திரம், ஞானஸ்தானம் வேணும். எல்லாமே கர்த்தர் வேதத்திலே மிக தெளிவாக ஆண்டவர் எல்லா காரியத்தை குறித்தும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காரியங்கள் அருமையானவர்களை நாம் சின்சியராக மிக கவனமாக நாம் ஃபாலோ பண்ணினால், நாம் பின்தொடர்ந்தால் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் இந்த பூமியில் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை வேதனைக்குள் வழி நடத்தவே மாட்டார். அதிலிருந்து ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், ரட்சிப்பார். இந்த நாட்களிலும் கூட, இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலும் கூட எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், சங்கரதூதர் வரும் பொழுது வீடுகளிலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற வீடுகளிலே அவர் பார்ப்பார், இது இயேசு கிறிஸ்துவின் வீடு என்பதை பார்த்து, இது ரட்சிக்கப்பட்ட குடும்பம், மனம் திரும்பின குடும்பம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட குடும்பம் என்று சொல்லும் பொழுது அவன் அதிலிருந்து விலகி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த சங்கர தூதன் வரும் பொழுது நம்முடைய வீடுகள் எல்லாமே மனம் திரும்பின வீடாக இருக்க வேண்டும். எந்த கொள்ளை நோய்கள், எந்த கொரோனா வைரஸ்கள் நம்முடைய குடும்பத்தை தாக்காதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குடும்பம் முழுமையான ரத்தம் கழிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் கழிக்கப்பட்ட குடும்பமாக காணப்பட வேண்டும். அப்போ அதற்கு தேவை இப்பொழுதே மனம் திரும்பி விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது இந்த பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்திலும் ஆண்டவர் நமக்கு வாழ்வை தந்து ஆமென் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஸ்தோத்திரம். இப்படியாக அருமையான இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு 7 காரியங்களை நமக்கு வந்திருக்கிறார். ஒன்று, மனம் திரும்பினால் நமக்கு ரட்சிப்பு, விடுதலை கிடைக்கிறது. இரண்டாவதாக, மனம் திரும்பின பட்டணத்தில் சமாதானம் வந்தது. மூன்றாவதாக, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன். நான்காவதாக, மனம் திரும்பி அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஐந்தாவதாக, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், அவருடைய பிள்ளையாக இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும். ஆறாவதாக, மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவார்கள். ஏழாவதாக, மனம் திரும்பினால் ஆண்டவர் பரலோகத்திலே நித்திய ஜீவனை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, பெற்றோர்களே, குட்டி பிள்ளைகளே, ஆமென். ஸ்தோத்திரம். இன்னமும் நான் பிரதிஷ்டை குழந்தை பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை என்று இருக்கிறவர்கள், இன்னும் நான் வாலிபன் ஆயிட்டேன், வாலிப பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு இன்னும் நான் ஞானஸ்நானம் எடுக்கலை, இன்னும் நான் வயோதிபராக இருக்கிற இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை, இன்னும் மனம் திரும்பலை, இந்த கொரோனா வைரஸ் தாக்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, இந்த நாளிலாவது அருமையானவர்களை நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாம், இயேசுக்கு ஒப்பு கொடுப்பீர்களாம், பாவங்களை அறிக்கை செய்வீர்களா? ஸ்தோத்திரம். இயேசுவே மரித்தோர்கள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் உங்களுக்குள் ஒரு விசுவாசம், ஒரு ரட்சிப்பு வரும், ஒரு விடுதலை வரும். ஸ்தோத்திரம். இதான் முதல் படி. ஆண்டவர் உங்களை கைவிடாதபடி உங்கள் குடும்பம் காத்து கொள்ளப்படும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் பரலோக ராஜ்யத்திலும் உங்களுடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த நல்ல வாய்ப்புகளை இந்த நாட்களிலே பயன்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். கொடுத்த வார்த்தைகளை
ஆண்டவரே அப்பா இந்த யூடியூப் மூலமாக சொல்லியிருக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்கள் ஒரு நல்ல கிருபையின் நாட்கள், கிருபையின் வாசல் அடைப்படும் முன்னே ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள பரலோக வாசிகளாக மாற என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செல்கிற உலகத்திலே பலவிதமான பயமுறுத்தல்கள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான சூழ்நிலைகள், ஆமீன், இருள்கள் சூழ்ந்து வரும்பொழுது அதிலிருந்து நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசப்பா நீர் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இயேசு எங்களோடு இருக்கும் பொழுது ஒரு ஜெயம், ஒரு வல்லமை, ஒரு வெற்றி எங்களுக்கு இருக்கிறது ராஜா. எந்த பிசாசுகள் எங்களை வந்து அலைகழிக்க முடியாது, எந்த பிசாசுகள் எங்களுக்கு அழிவை கொண்டு வர முடியாது ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா நாட்களிலே ஆண்டவரே எத்தனையோ மக்கள் கடந்து போனார்கள் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரம். இன்னும் எங்களுக்கு நீர் ஜீவனை தந்திருக்கிறீர் என்று சொன்னார். அது நாங்கள் உமக்காக ஜீவிக்க, உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அந்த ஜீவனை தந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள தெய்வாமியான ஒரு உதவியும்படியாக ஜெபிக்கிற நாளிலே கூட அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்னாலே தாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில் வீடுகளிலும் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை பலத்தை நீர் அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நாளிலே பலப்படுத்தும்படியாக இந்த ஆராதனை வேளையிலே தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. நீர் நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே. அவளுக்கு உதவியாக இருக்கிற டாக்டர்ஸ், நர்ஸுகளுக்காக, சுகாதாரத்துறை ஒவ்வொருவருக்காக நாங்கள், ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, அமைச்சர்களுக்காக, தலைவர்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாட்களிலே சபை ஆண்டவரே, சபையில் ஆராதிக்கக்கூடிய ஒரு நல்ல கிருபை வாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திர. சபையில சென்று முழங்காலில் நின்று நாங்கள் ஜெபிக்க ஆராதிக்க பரிசுத்தரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஜனங்கள் அழிவுக்குள் போகக்கூடாது, நரகத்துக்குள் போகக்கூடாது அப்பா. எல்லாரும் தேவ ராஜ்யத்திற்குள் வரும்படியாக ஒரு ஏற்ற மனம் திரும்புதலை இப்பொழுதே அப்பா இன்னும் மனம் திரும்பி பின்மாற்றத்திலே சென்றிருக்கிறவர்களை ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாக அவர்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நரகத்திலே போகாதபடி ஆண்டவரே பரவ ராஜ்யத்திலே செல்ல தேவாவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த யூடியூப் மூலமாக ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், குட்டி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமாதானம், தேவ சுகமும் அந்த குடும்பங்களிலே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஊரடங்கில் இருந்த ஆண்டவரே நீர் ஒரு நல்ல விடுதலை தந்து நல்ல வேலை வாய்ப்புகளை, நல்ல வருமானங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாபாரங்கள் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. வேலையில்லாமல் இருக்கிறவர்களுக்கு இயேசுவே நீர் நல்ல வேலைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாதத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சகல நாட்களிலும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.